காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியா கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்தியா கூட்டணியின் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் விதத்தில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் காணொலி முறையில் கூடி விவாதித்தனர். இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை இந்தியா கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்ய பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமாரை கூட்டணியின் அமைப்பாளராக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அப்பொறுப்பை ஏற்க அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு அமைப்பாளர் பதவி வழங்கப்படட்டும் என்று அவர் கூறிவிட்டதாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சஞ்சய் ஜா தெரிவித்தார். இக்கூட்டத்தில் சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு ஆகிய கட்சிகள் பங்கேற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இக்கூட்டத்தில் காணொலி முறையில் பங்கேற்றார்.